கர்நாடகாவுல ஒரு மனுஷன், ஒரு ஆளு விஜய் படத்த கிழிச்சுக்கிட்டு இருக்காரு. விஜய் ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க. ஜனநாயகன் படம் அங்க ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஃப்ளெக்ஸு, கட் அவுட் எல்லாத்தையும் கிழிச்சு எறியிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, "காவிரி நீரு" அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அதாவது தண்ணி தரமாட்டோம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்ட்டு அந்த ஆள் சொல்றாப்ல. அவரு கர்நாடக மக்கள் ஒரு உடுப்பு உடுப்பாங்கல்ல உடை. இந்த தமிழர்கள் வேட்டி சட்டை. எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழர்கள் 90% பேரும், தமிழர்கள் அல்லாதவர்கள் கூட தமிழ் முறைப்படி தான் வேட்டி சட்டை போடுறாங்க. கொஞ்சம் பேர் வந்து பேண்ட் சட்டை போடுறாங்க. ஆனா அந்த விஜய் ஃப்ளெக்ஸ, கட் அவுட்ட பிச்ச ஒருத்தர் வந்து கர்நாடக மக்கள் எந்த மாரி உடுப்பு உடுப்பாங்களோ அந்த மாரி உடுக்காம, பொதுவான உடை பேண்ட் சட்டை அந்த மாரி இல்லாம, வட மாநிலத்தவர்கள் ஒரு மாரி போடுவாங்கல்ல, கோட்டு மாரி, அந்த மாரி உடை போட்டிருந்தாரு. அவருக்கு வந்து கர்நாடகா மக்களின் மீது ஒரு அன்பு இருக்கிறது மாரி தெரியல. ஏன்னா அவர் கன்னடர் மாரி தெரியலையே. நார்த் இந்தியர்கள் மாரி இருக்காரு. உடுப்பு போட்டிருக்காரு. அதையும் தாண்டி அவர் வந்து காவிரி நீர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. இப்ப காவிரி நீர் தமிழர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ல வர்றாரு. அது நமக்கு நல்லா புரியுது. சரி, தண்ணி எங்களுக்கு தர வேணாம். ஆனா அந்த காவிரி அப்படின்ற ஒரு சொல்லு இருக்குல்ல, அந்த சொல்லு எங்க சொல்லு. நாங்க அந்த ஆத்துக்கு கொடுத்தது. அந்த ஆறுக்கு நாங்க காவிரின்னு பேர் வச்சிருக்கோம். அந்த காலத்துல இருந்து அதுக்கு பேர் காவிரி தான். நீங்களும் காவிரி அப்படின்னு தான் சொல்றீங்க. அதை ஏன் பயன்படுத்துறீங்க? எங்க சொல்ல பயன்படுத்தலாம். எங்களுக்கு சொந்தமான தண்ணி அது. எங்க தண்ணி நீங்க குடுக்க மாட்டீங்க. உங்க டேம்ல இருந்து அங்கங்க ஃபேக்டரி கழிவுகள்லாம் கலந்து விடுவீங்க. தண்ணி கேட்டா நுரையா அனுப்புவீங்க. அந்த நுரைய கூட குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு தண்ணீர் தர முடியாதுன்ற சொல்ற நீங்க ஏன் எங்களோட பேர வச்சுக்கிட்டு திர்றீங்க? எங்களோட சொல் காவிரி அப்படின்றது. காவிரி தண்ணி எங்களுக்கு சொந்தம் இல்ல சரி. எங்களோட சொல்ல ஏன் கர்நாடக மக்களை நீங்கள் வைத்துக்கொண்டு திரிகிறீர்கள்? காவிரி என்ற சொல்லை மாற்றுங்கள். மாத்த முடியுமா? மாத்தி பாருங்க. காவிரி, கானா முதன்மையானது காடு. காவிரி காடுகளை விரித்து தான் போகும் வழியெங்கும் காடுகளை பரப்பி விட்டு செல்லும் அப்படின்றது காவிரிக்கு பேரு. காவிரி முதன்மையானது விரிந்து செல்லும். காடுகளை பரவி விட்டு செல்லும். அதனாலதான் காடுகளை விரிய பரவ செய்து விட்டு செல்வதால் அதுக்கு பேர் காவிரி. அப்படி ஒரு அழகான தமிழ் சொல் வச்சிருக்கோம். தமிழர்களுக்கு தண்ணி தர மாட்டோம்னு சொல்ற இந்த கர்நாடகக்காரவங்களே, தமிழ் சொல்லையும் உங்க ஆத்துக்கு பேரு வைக்காதீங்க. ஏதாவது ஒரு பேரு உங்க கர்நாடகாவுல. கர்நாடகான்றதே தமிழ்ல இருந்து கன்னடம்ன்ற மொழியே தமிழ்ல இருந்து போனது. நீங்க அவ்வளவு மௌனம், சூடு, சொரணை இருந்தால் தமிழ் சொற்களை பயன்படுத்தாதீர்கள். முதல்ல காவிரிக்கு பேர மாத்துங்க. சொந்த சகோதரர்கள் மேல உங்களுக்கு அவ்வளவு கடுப்பு. அது நீ போட்டிருக்க நீ அந்த பதாய பிக்கிற நீ உடுப்பு கன்னடர்கள் மாதிரி போட்டிருக்க. நீ நார்த் இந்தியன் மாதிரி போட்டு தர்ற. உனக்கு என்ன வந்துச்சு? முதல்ல உன் மண்ணுக்கு உண்மையா இருக்கணும்னா உணவு, உடை எல்லாமே உன் மண்ணுக்கு உண்டானதை வச்சுக்க. உன்னோட மொழியை நாங்க போட்ட பிச்சை. அது தெரியாம தமிழர்கள் மேல உனக்கு வெறுப்பு. சரி, ஓகே. ஆக சிறந்த அரசியல் செய்யுங்க. வெறுப்பு அரசியலை ஏன் இந்த கர்நாடகக்காரங்க செய்றாங்கன்னு தெரியல. அவங்களாவது அவங்க நாட்டுக்கு, அவங்க மாநிலத்துக்கு உண்மையா இருக்காங்க. தமிழர்கள் யாரும் சூடு சொரணை இல்லாம இந்த நாட்டுக்கு தேவையான தலைவனுக்கு கூட ஓட்டு போடாம என்னமோ பண்றாங்க. வேடிக்கையை பார்ப்போம். எல்லாரும் வேடிக்கையை பார்க்குறாங்க. நம்மளும் வேடிக்கையை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.